மேட்டூர் அணை 100 அடி எட்டியதற்கான பூஜையில் அதிகாரிகள் தங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை என கூறி தீக்குளிக்கப் போவதாக எம்எல்ஏ சொன்னதை கேட்டு அந்த இடமே பரபரப்பின் உச்சத்தில் இருந்தது. தமிழ்நாடு அனைத்து அமைச்சர் இத்தனை கூச்சல் குழப்பம் கலையபரத்திற்கு மரியாதை குறைச்சல்தான் காரணம் என்கிறார் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம். மேட்டூர் அணை 100 அடி எட்டியதையொட்டி நீர்வளத்துறை அதிகாரிகள் பூஜை செய்து தண்ணீரை வரவேற்றனர். இந்த பூஜைக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் தன்னிச்சையாக பூஜை செய்து விட்டதாகவும் சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்றும் கோபமடைந்துள்ளார் எம்எல்ஏ சதாசிவம். கோபத்தின் உச்சிக்கே சென்ற அவர் நீர்வளத்துறை அதிகாரிகளான செயற்பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளரை கண்டித்து மேட்டூர் சேலம் பிரதான சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டார். சீரியஸாக சாலை மறியலில் ஈடுபட்ட அவரிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த மீண்டும் பூஜை நடத்தலாம் என கூற ஒரு பொண்ணுக்கு 2 முறை தாலி கட்டுவீர்களா என கொதித்தெழுந்தார். ஒரு பொண்ணுக்கு 2 பேர் தாலி கட்டலாமா சொல்லுங்க? ஒரு பொண்ணுக்கு 2 பேர் தாலி கட்டலாம். நீங்க பூ போட்டு பூஜை பண்ணுறோம் டேம 2ஆவது வாட்டி பண்ணா இந்த இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுக்கு 2 பேர் தாலி கட்டலாம்னு சொல்லி அரசாங்கம் அனுமதி கொடுக்குறதா? அத்துடன் சாலை மறியல் வாக்குவாதமாக உருவெடுக்க அதிகாரிகள் தனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என எகிரிய எம்எல்ஏ போலீசுக்கு இதுவரை நான் ஏதேனும் தொந்தரவு கொடுத்திருக்கிறேனா என நியாயம் கேட்டார். போலீஸ் உங்களை தொந்தரவு பண்றேன்னா சொல்லுங்க. போலீஸ் மதிக்கிறேன். இது வரைக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல என்னைக்காலும் எந்த தொந்தரவு பண்ணிருக்கேன்னா தலைமை செயலாளர் பேசி அதோட நிற்பேன். ஆரோக்கிய கேளுங்க, என்ன காவல்துறை என்ன தொந்தரவு பண்ணிருக்கேன். அவரது ஆதரவாளர்களும் தங்கள் தரப்பில் கேள்விகளை எழுப்பினர். எந்த தொந்தரவு? ஒரு எம்எல்ஏ எவ்வளவு நாகரிக எழுதி தள்ளுறேன். ஒரு மக்கள் பிரதிநிதி இல்ல சார், கம்மன் இருந்தா 7 மணிக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டார் சார். நான் சாப்பிட வாங்கிட்டு சாப்பிட போறாரு சார். இவர் ஏன் சார் போன் பண்ணி கூப்பிடுறாரு? வாங்க பூ போடலாம்னு சொல்லி ஏன் கூப்பிடுறாரு? கூப்பிட்டு எம்எல்ஏ கோயிலுக்கு வழி போறாரு. இல்ல நேத்துக்கு 7 மணிக்கு கூப்பிட்டாரு. 7 மணிக்கு அப்ப என்ன அவமானப்படுத்துறீங்களா? ஒரு கட்டத்தில் கொதித்து போன அவர் தீக்குளிக்க போவதாகவும் தலைவரிடம் கூறிவிட்டதாகவும் பகீர் கிளப்பினார். நான் எங்க ஐயாவோட சொல்லிட்டேன், மரியாதை இல்லை, நான் தீ குளிக்கிறேன் நடவடிக்கைகள் தீ குளிச்சு நீ தியாகம் பண்ணுன்னு ஐயா சொல்லிட்டாரு. அதனால நான் தீ குளிக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் இந்தியாவில் முதல்ல மதிக்காம அரசு கூட நெருக்கமா இருக்கிறவன். இப்படியே நீண்ட நேரமாக வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்க தமிழக அரசுடன் ஒன்றியுள்ள தனக்கே இந்த நிலையா என ஆதங்கப்பட்டார். தமிழ்நாடு அரசு கூட, தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு அனைத்து அமைச்சர் பின்னர் நீர்வளத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து சமரசம் செய்த பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. அதன் பின்னரே பரபரப்பு தணிந்து பிரச்சனை முடிவுக்கு வந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.